நம் தமிழ் மொழியை பொறுத்தவரையில் எழுத்துக்களின் பெயர்களுக்கும் அதன் ஒலிகளுக்கும் இடையே பெரிதளவில் வித்தியாசம் இருக்காது. ஒரு சில எழுத்துக்களுக்கு மட்டும் ஒரே மாதிரியான உச்சரிப்பு இருக்கும். இதனால் எழுத்துப்பிழை மட்டுமே ஏற்படக்கூடும். ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்தவரையில் எழுத்துக்களின் அதாவது லெட்டர்களின் பெயர்களுக்கும் அதன் ஒலிகளுக்கும் இடையே பெரிதளவில் வித்தியாசம் இருக்கும். குறிப்பாக வொவல் எனும் 5 லெட்டர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒலிகள் உண்டு. கடந்த காலகட்டத்தில் பெரும்பாலானோர் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் மற்றும் பிறரின் உரையாடல்களை வைத்து ஆங்கில சொற்களின் உச்சரிப்பை கற்றுக்கொண்டோம். சிலர் மாத்திரம் போனடிக் சிம்பல்ஸை கற்றுக்கொண்டு டிக்ஷனரி மூலம் தங்கள் ஆங்கில உச்சரிப்பை மேம்படுத்திக் கொண்டனர். இப்படி இருக்க சிறிது காலங்களாக பெரும்பாலான கல்வி நிறுவனங்களில் குறிப்பாக ஆரம்ப கல்வியில் போனிக்ஸ் என்ற முறையை பயன்படுத்தி கற்றுக் கொடுத்து வருகின்றனர். போனிக்ஸ் முறை லெட்டர்களின் பெயர்களையும் அதனை குறிக்கும் ஒலிகளையும் கற்றுக் கொடுக்கின்றன. இதில் தனியே வரும் லெட்டர்களும் சேர்ந்து வரும் லெட்டர்களும் அடங்கும். இதனால் ஆரம்ப கல்வியிலேயே கடினமான வார்த்தைகளை கூட வாசிக்கவும் எழுதவும் அதன் அர்த்தங்களை புரிந்து கொள்ளவும் பெரிதளவில் உதவுகின்றன. இந்த அடித்தள திறன்களின் பலன்களை உணர்ந்து நியோ கிட்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் அகாடமியில் இதற்கான பயிற்சியை சிறந்த முறையில் அளித்து வருகிறோம்.